ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த வருஷத்தில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு 2 மீம் காயின்களையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $93,580 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நைட்டு எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $94,000 வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதிகபட்சமாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த $94,000 அப்படிங்கிறது வந்திருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பிட்காயினோட ப்ரைஸ் ஆல் டைம் ஹை வந்து போயிருச்சு, இனிமேல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்கே போய் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $99,000 ரிட்டர்ன் ஆகலாம். இல்லை அதிகபட்சமாக $1,03,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே போனதுக்கு அப்புறமா கீழே இறங்கலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வரைகிறேன், அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுபடலாம். அந்த லெவலுக்கு வந்து மேலே போயிட்டு இல்லை அந்த மாதிரி வந்து லெவலாக கீழே வந்து இறங்கலாம். அதாவது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது $1,03,000 அல்லது பார்த்தீங்கன்னா $99,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு $75,000 கூட வரலாம். அந்த லெவலுக்கு இப்போதைக்கு வந்து இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கிராஸ் கூட வரலாம். ஏன்னா $1,00,000 போனதுக்கப்புறமா பெரிய கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $25,000 வரைக்கும் வந்து கிராஸ் ஆகலாம். $75,000 ஒரு $80,000 கூட வரலாம். அதாவது $1,03,000 போனதுக்கப்புறமா $75,000 $77,000 அப்படிங்கிறது வரலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா $80,000 அப்படிங்கிறது ரிவர்ஸ் திரும்பலாம் $1,03,000 போனதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா மார்ச் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $1,34,000 கூட வரலாம். அந்த லெவலுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எதுவுமே வந்து மேலே போகாமல் தான் இருக்குது. ஒரு சில ஆல்ட் காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்துகிட்டு இருக்குது. அதில் சூய் காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா $1 $2 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $4 வரைக்கும் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இப்போ இந்த ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நல்லாவே மேலே போனதுனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே இறங்கலாம். அதாவது ஒரு $3 $2.80 அந்த சம்திங் ரேஞ்சு கூட வரலாம். அதாவது பிட்காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போனதுக்கப்புறமா கீழே ரிவர்ஸ் திரும்பவும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த சூய் காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லோவில் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சமயத்தில் வாங்கினீங்கன்னா இந்த சூய் காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, இந்த புல் ரன்ல அதிகபட்சமாக $10 ஒரு $15 கூட வரலாம். அந்த லெவலுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூய் காயின் வந்து இருக்குது. இப்போ அதிகபட்சமாக எந்த அளவுக்கு வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $3.93 சம்திங் ரேஞ்சில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 0.36, அதாவது இப்போ இருக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு லோ வந்து போயிருக்குது போன வருஷத்தில். அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சூய் நெட்வொர்க்லேயே ஒரு மீம் காயின் வந்திருக்குது. அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஹிப்போ. இந்த காயின் இப்போ பார்த்தீங்கன்னா பினான்ஸில் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹிப்போ மீம் காயினோட ப்ரைஸ் இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.019 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினுக்கு மேக்ஸ் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த சூய் காயினோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஹிப்போ காயினோட சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன், சர்க்குலேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆல் டைம் லோ போனதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0048 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மடங்குக்கு மேலே இப்போ வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா டர்போ மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எத்திரியம் பிளாக் செயினில் ஒரு சூப்பரான ஒரு காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டர்போ மீம் காயின் வந்து இருக்குது. நான் போன வருஷத்துலேருந்து இந்த டர்போ மீம் காயினை வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த டயத்தில் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
0.0002 இருந்து 0.0003 சம்திங் ரேஞ்சில் தான் இருந்தது போன வருஷம் அப்லோட் பண்ணும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.008 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.013 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இந்த டர்போ மீம் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 69 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு இந்த டர்போ மீம் காயின் வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.1 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹை வந்து போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 0.2 3 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புல் ரனில் ஒரு 20 மடங்குக்கு மேலே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிட்காயின் வந்து எந்த அளவுக்கு கிராஸ் ஆகுதோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டர்போ மீம் காயினும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கீழே இறங்கலாம். அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னமும் அதிகமான ஒரு ப்ராஃபிட் கூட எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஹிப்போ மீம் காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா அதிகபட்சமாக, அதாவது நான் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நான் சொல்கிறேன், அதிகபட்சமாக இந்த புல் ரனில் ஒரு 10 to 20 மடங்கு அப்படிங்கிறது அந்த ஹிப்போ மீம் காயினும் வந்து போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே அகைனாக டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கோ இல்லை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுக்கோ அவங்க டாலராக வாங்கி சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.